ஏன் நம்ம விழாக்கள் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடை அணிந்து காண்பிப்பதை தாண்டி நம்ம மனசில் எப்படி பூரிப்பாக இருக்கிறோம், மனதில் எப்படி மகிழ்வாக இருக்கிறோம் அதை காண்பிப்பதற்கு ஒன்று. நம்ம பார்த்து மற்றவர்கள் மகிழ்வாக இருக்கணும், அது எல்லாம் சேர்ந்ததாக இருக்கணும். நானும் மகிழ்வாக இருக்கணும், என்னை பார்த்து மற்றவர்கள் மகிழணும், அந்த மகிழ்ச்சியினுடைய பிராபகத்தில் நாம் இருக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு இதை நினைக்கிறேன். ஏன்னா வாட் இஸ் த லைஃபினுடைய இதுன்னு சொன்னாங்கன்னா ஹாப்பினஸ் அப்படிம்பாங்க. அப்படி அந்த மகிழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பொழுது பல வகையில் வருது. அதில் இன்னொரு அங்கமாகத்தான் அரிமா சங்கம் திரும்ப அவங்க சொன்னாங்க, ஆசிரியர்களுக்கு இது மாதிரியான அங்கீகாரமும் அவர்களுக்கு தேவையான பரிசும் கொடுப்பது அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட சமுதாயம் வந்து ஒன்றை பார்த்து தான் பழகுது. கல்வி தான் சமுதாயம், அதாவது மற்ற உயிர்கள் என்னமாக இருந்தாலும் கூட கல்வி என்கிற அந்த படிக்கட்டு தான் மனித சமுதாயத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதனை விட இன்றைக்கு இந்த மனிதன் இப்படி இருக்கிறான்னா அதற்கு ஒரே அச்சாணியாக வந்தது வந்து கல்வி தான். அந்த கல்வியினுடைய தொடரோட்டத்தில் தான் வருது. அந்த கல்வியினுடைய பல பரிணாமங்கள் வகுப்பறையில் கற்றுக்கிறத வேற, குருகுலமாக கற்றுக்கிட்டு பெருத்த வகுப்பறையில் கற்றுக்கிறோம். அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வது இப்போ வந்து பல காலத்தில் இருந்ததை விட தலைமுறைகள் தாண்டி வரும் பொழுது நிறைய கற்றுக்கொண்டிருக்கலாம், நிறைய நமக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்பம் நிறைய தெரிஞ்சிருக்கலாம், நிறைய இடங்களுக்கு பயணப்பட்டிருக்கலாம், இங்கிருந்துட்டே யாரு கூட பேச முடியலாம், நிறைய நடந்துட்டு இருக்கலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் முன்னேற்றமாக இருந்தாலும், முன்னேற்றமாக தெரிந்தாலும் சில இடங்கள் நம்ம சறுக்கிட்டு போகிறோமோ அப்படிங்கிற ஒரு குழலும் இருக்குது. இப்போ அதை எப்படி திருத்தணும் அப்படிங்கிறதும் கூட வகுப்பறையில் தான் அதற்கான விதைகள் விதைக்கப்பட வேண்டும். ஆசிரியரை நன்றியுடன் பார்க்கக்கூடிய மனிதன் நல்லா வருவான் அப்படின்ட்டு. மனிதன் மட்டும் இல்லைங்க, ஆசிரியரை சரியாக அங்கீகரிக்கிற எந்த சமுதாயம் உயரணும்னா அந்த சமுதாயம் ஆசிரியரை அங்கீகரிக்கணும், அதனுடைய பங்கு இருக்கணும். ஏன்னா சமுதாயம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது சொன்ன இல்லையா, என்னுடைய உடையையும் மற்றவங்களுடையையும் பார்த்து மகிழ்கிறோம் மாதிரி சமுதாயத்தை பார்த்து நம்ம கற்றுக்கிறோம். ஒருத்தர் பார்த்ததை விட சமுதாயத்தை பார்த்து நிறைய கற்றுக்கிறோம். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பா முன்னாடி நான் உட்காரம் கூட மாட்டேன், அதை பார்த்து கிட்டத்தட்ட என் பையன் மாதிரி இருப்பான். ஆனால் இப்போ என் கொஞ்சம் வேறு மாதிரி போகும் பொழுது என் பேரன் வந்து வேறு மாதிரி கற்றுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படி சொல்கிறேன்னா, இப்போ தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உடம்பு சரியில்லை வச்சுங்களேன், சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். தாத்தாவுக்கு பேரனுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிற வரும்பொழுது அந்த தந்தை, அதாவது தாத்தாவினுடைய மகன், பேரனுடைய அப்பா யாரை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை கவனிப்பாங்க? பேரனை கவனிப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு தலைமுறை தள்ளிட்டு போங்க. இப்போ இந்த பையன் பேரன் வந்து தந்தை ஆகிறான், புரியுதா? இந்த தந்தை வந்து தாத்தாவாகிறான். இப்போ இவன் என்ன பார்த்து வளர்ந்தான்? பேரன் என்ன பார்த்து வளர்ந்தான்? அதாவது நாளைக்கு தந்தையாக கூடிய இன்றைய பேரன் எதை பார்த்து வளர்ந்தான்? என்னுடைய தந்தை எனக்கும் என் தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை, என்னை கவனிச்சிட்டார். யாரை கவனிச்சிட்டார்? என்னை கவனிச்சிட்டார். அதாவது ஒரு பையனை கவனிச்சிட்டார். இப்போ நான் தந்தை, எனக்கும் என்னுடைய பையனுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, நான் யாரை கவனிக்கணும்? பையனுக்கு. இப்போ சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த பையனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? நம்ம தான் சொல்லிக் கொடுத்துருக்குறோம் இல்லையா? நம்ம என்ன கொடுத்தோமோ அது நமக்கு வரும் இல்லையா? கற்றலுடைய பரிணாமம் அந்த இடத்துல சரியாக புரிஞ்சுக்கணும். கற்றலுடைய பரிணாமம் அங்கே நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நான் சொன்னேன். நான் இப்போ சமுதாயமும் அப்படித்தான். சமுதாயம் காட்டுகளிலும் ஆடுகளிலும் இருந்தக்கூடிய அந்த மனுஷன் இன்னைக்கு வந்து கலைவாணர் ரங்கத்திலிருந்து இப்படி சிரசமாக பேசுகிறான், இப்படி விதவிதமாக இடையணிஞ்சிட்டு பேசுகிறான் அப்படின்னா இந்த வளர்ச்சிக்கு காரணம் கல்வியை கொடுத்தது ஆசிரியர். அந்த ஆசிரியர்களை அங்கீகரிக்காத சமுதாயம் அடுத்து எங்கே போகும்? சொன்ன இல்லையா, தந்தை பேரன் தாத்தா கதை சொன்ன இல்லையா? தனி மனிதன் கதை அல்ல, சமுதாயத்தின் கதையாகும். நாளை மாறாமல் இருக்கலாம் என்றால் இன்றைய ஆசிரியர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைய ஆசிரியர்களை அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைய ஆசிரியர்களுக்கான சங்கடங்களையும் சமுதாயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சங்கடங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டா தான் இன்றைய நாளைய வரக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறையை சரியாக கொண்டு போகணும். அப்படின்னா
அங்கீகரிப்பதையும் தாண்டி அவர்களுடைய சங்கடங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகிலேயே மிகப்பெரிய நாடுகள், மிக பலமான நாடுகள் ஆசிரியர்களுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்து கொண்டும், ஆசிரியர்களுக்கு அதிகமான வசதிகளை கொடுத்து கொண்டும், அவர்கள் வகுப்பறைகளிலும் குழந்தைகளையும் சரியாக கவனிக்க வேண்டும் என்று இருப்பதால் தான் அந்த நாடுகள் முன்னேறுது. அப்படிங்கிறத சமுதாயம் உணர வேண்டும். அப்படிங்கிறது கூட உங்களுக்கு பரிசு கொடுக்கும் இதே இடத்துல நாங்கள் பதிவிட விரும்புகிறோம். ஏன்னா சமுதாயத்தின் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது அடுத்த கட்டம் நோக்கி சரியான பாதையில் அது போக வேண்டும், சரியான திசையில் அது போக வேண்டும், சரியான வேகத்தில் அது போக வேண்டும், சரியான உயரத்தை அடைய வேண்டும், சரியான இலக்கை அடைய வேண்டும்னா அதை அடைவது விருட்சமாக நாளை வரக்கூடிய இந்த மாணவ சமுதாயம். அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம். அது எல்லாம் விருட்சத்தினுடைய அந்த வரக்கூடிய இந்த பழங்கள், அந்த பழம் வரணும்னா, அந்த பூ பூக்கணும்னா, அந்த மரம் விரியணும்னா அந்த விருட்சத்தினுடைய வேர் சரியாக இருக்கணும். புரியுதா? அந்த வேராக அப்படி வரக்கூடிய, படர்ந்து வரக்கூடிய அந்த மரத்தினுடைய விருட்சத்தினுடைய அந்த பரிணாமங்கள் சரியாக வரணும்னா அவர்களை நான் சொன்னேன் இல்லையா, பெரிய டாக்டராக இருக்கலாம், பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், என்னவாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பழம் அப்படி சரியாக வரணும் அப்படின்னா வேர் அதற்கான சத்தை கொண்டு கொடுத்துருக்கணும். அந்த வேர்கள் தான் ஆசிரிய பெருந்தகைகள். அந்த வேர்களை மறந்த விருட்சங்களாக வர முடியாது. அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற வகையில் ஆசிரியர்களாக உங்களுக்கு விருதுகளுக்கும் சமயத்தில் ஒரு சிறு அளவில் கூட பெற்றோர்களும் மாணவர்களும் இருப்பது அதனுடைய அங்கீகாரம். இதனுடைய அடுத்தபட்சமாக நான் வரும்பொழுது கூட ஒரு புத்தகம் படிச்சுட்டு வந்தேன். காலையில் இருந்ததுக்கும் இங்கே வர 10 மணிக்கு இடையில் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு பெரிய டாக்டர் அவருடைய வாழ்க்கை சரிதமாக எழுத முற்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதின்னு சொல்ல முடியாது, அச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரதி, படிச்சுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. மிகப்பெரிய டாக்டர், ரொம்ப நல்லா வந்திருக்காரு, ரொம்ப கீழலிருந்து கொண்டு வந்தவர். இன்று உலகத்தில் பல இடங்களில் சர்வதேச இடங்களில் இவருடைய எப்படி அறுவை சிகிச்சை செய்கிறார் அப்படிங்கிறத அவர்கள் பாற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர் அது மாதிரி எழுதிட்டு வர்றார். அப்படிப்பட்டவர் திரும்ப நீதியரசர் பாஸ்கரன் சொன்னதும் நான் இதுவரைக்கும் சொன்னதை இணைச்சு அந்த புத்தகத்தில் வந்தது அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். அவர் அப்படியெல்லாம் போயிருந்தாலும் கூட, இன்று பெரிய விருட்சமாக வளர்ந்திருந்தாலும் கூட, தமிழகத்தினுடைய பல நகரங்களில் அவர் பேரில் மருத்துவமனைகள் வந்திருந்தாலும், பல சர்வதேச கருத்தரங்களில் அவருடைய அணுகுமுறையை அவர்கள் ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர் சரியாக குறிப்பிடுகிறார். அவருக்கு இந்த உயரத்தை அடைவதற்கு அவருடைய முதல் வகுப்பிலிருந்து அவருடைய மருத்துவ படிப்பு வரை அங்கங்கே சில ஆசிரியர்கள் அவருக்கு உதவியிருப்பார்கள் இல்லையா, அவர்களை நன்றியுடன் நினைந்து அவர்கள் பெயர்களில் மாணவர்களுக்கு அவர் பரிசு கொடுப்பதாக அவர் ஒரு இடத்துல சரியாக பதிவு பண்ணி வந்திருக்கார். ஆக நான் இந்த இடத்துல இந்த உயரத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இதற்கு காரணம் எனக்கு வேறாக வந்த அவர்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இப்போ அவங்க அரிமா சங்கம் சொன்னாங்க இல்லையா, இவ்வளோ பேருக்கு பரிசு கொடுக்குறா அப்படின்ட்டு. இதை கொஞ்சம் மாற்றியும் கூட நம்ம ஊரில், நம்ம கிராமத்தில், நம்ம ஊரில் போய் நம்ம ஆசிரியர்களுக்கு, நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு, நாம் இந்த உயரம் அடைந்த ஆசிரியர்களுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடிந்தால், அவர் இருக்கிறாரோ இல்லையோ அதை தாண்டி ஏதாவது செய்ய முடிந்தால், அவர் பெயரில் ஒரு பையனுக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாலும் கூட போதுங்க, அந்த பையன் மேலே போவான். ஏன்னா இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன்னா எவ்வளோ 1000 கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், எனக்கு 2ஆம் வகுப்பில் கிடைத்த பென்சில் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி அந்த நினைவுகள் அந்த இடங்கள் எடுத்துகிட்டு போகும். பரிசினுடைய மதிப்பு எவ்வளோ பைசா, எவ்வளோ ரூபாய்ங்கிறது இல்லை, எந்த மனம் கொடுத்தது, எந்த இதில் கொடுத்துருங்க அப்படிங்கிறதா முக்கியம். அந்த வகையில் இன்றைக்கு விருது வாங்கும் உங்கள் 400 ஆசிரியர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களின் உயரங்களையும் உங்களால் கல்வி பெறக்கூடிய அந்த மாணவர் செல்வங்களையும் மேலே 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 உயர்த்தி இது மாதிரியான மேடைகளில் உங்களினுடைய மாணவர்கள் வருவதை நீங்கள் பார்த்து கண்குளிர வேண்டும் என்ற வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.